காவேரி ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக காவேரியை பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதில் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. பார்த்தா காவேரி வாந்தி எடுக்கிறாங்க. அவரே காவேரிக்கு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிப்பாட்டி காவேரி அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறாரு. அதை பார்த்தா காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும் காவேரின்றாரு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் எனக்கு நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஏங்க இந்த காவேரி, உண்மையிலேயே இந்த வரம் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. தினம் தினம் இந்த மாதிரி உன்னை பார்த்துக்கணும், உனக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் காவேரி, கூடிய சீக்கிரம் நீ வீட்டுக்கு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் வந்துடுவேன். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிடணும். சீக்கிரமாகவே வெண்ணிலா விஷயத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்க, இல்லை நானும் அம்மாவுக்கு ஏதாவது கடை வச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னோடனே உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரியும் தன்னறியாமல் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷப்படுறாங்க. நான் சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக போகிறாரு. இல்லைங்க நான் சமைக்கிறேன்றாங்க. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட வம்படியே பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு காவேரி, ரொம்ப டயர்டாக இருக்க, நான் அதுக்கப்புறம் சமைச்சிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே படுக்க வைக்கிறாரு காவேரியை. அப்படியே காவேரி போகும்போது கையை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாரு. அப்படியே இங்கே வாங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே கிட்ட வராரு. அப்படியே அவங்களோட விஜயோட நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க காவேரி. உண்மையிலேயே நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் மட்டும் கிடையாது நம்ம குழந்தையும் தான் அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு குழந்தைய. சரி இப்போ பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லுதா பாப்பா, என்ன சொல்லும், சரி இந்த மாதிரி அப்பா தினமும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும். செல்லக்குட்டி உனக்கு கேட்குதா அப்பா பேசுகிறது அப்படின்றாரு. இப்போவே கேட்குமாங்க, கண்டிப்பாக கேட்கும். இங்கே பார் காவேரி, நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு சொல்கிறது குழந்தை கேட்குமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் காவேரி அப்படின்றாரு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, கேடி தாங்க நீங்கள் அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. சரி காவேரி நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா காவேரியோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. என்ன காவேரியோட ஃபோன் அடிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. உடனே அவங்க அம்மா ஏய் காவேரி எங்கடி இருக்க, காலையில் போனவன் இன்னும் ஆளை காணோம், மதியானம் சாப்பாடு கூட வரல, எங்கே தான் வேலை பண்ணிட்டுருக்க நீ, நான் அப்போவே சொன்னேன் போகும்போதே போகாது, நீ கேட்குறியா என்ன நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, ஐயோ அத்தை மாட்டிக்கணும் அவ்வளோதான், என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, கண்டிப்பாக நம்ம பேசணும், கண்டுபிடிச்சிடுவாங்களே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சமாளிப்போம் அப்படி வாய்ஸை மாற்றி சொல்லுமா அப்படின்றாரு. நான் ஒன்றும் இல்லை, என்னடி உன் குரலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, இல்லைம்மா இங்கே ஐஸ் ஜூஸ் சாப்பிட்டேன், தொண்டை கட்டியிருக்கு அப்படின்றாரு. உடனே ஓ அப்படியா, கண்டதெல்லாம் சாப்பிடு, வீட்டுக்கு ஒழுங்காக சாப்பிடாத, உனக்கு இங்கே சாப்பாடு செஞ்சு வச்சு வேஸ்ட்டாக போகுது, சொல்ல வேண்டியதை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன் சொல்லியிருந்தேன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகிருக்கு, அதில் உனக்கு இதே வேலையை போச்சுடி சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறதே, சீக்கிரமாக நேரத்தோடு வரப்பாரு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. முதல்ல போயிட்டு மாத்திரை அப்படியே வரும்போது வாங்கிட்டு வா, தொண்டைப்பார் எப்படி இருக்கேன், சரி கசாயம் போட்டு வைக்கிறேன் குடி, எல்லாம் இவளை என்னத்தை செய்யறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்க. உடனே அப்பாடா தப்பிச்சோம், என் மாமியார்கிட்ட மாட்டினேன் நான் அவ்வளோதான், இன்றைக்கி அம்மா தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. அடுத்து எங்கள் காவேரி பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாரு. காவேரி சாப்பாடு ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. ஏங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, எல்லாம் உன் அம்மா கிட்ட தான், என்னது அம்மா கிட்டயா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு, ஏய் பதறாதடி உன் அம்மா கிட்ட தான் பேசினேன், ஆனால் ஒன்றை மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசினேன், என்ன மாதிரி பேசுனீங்களா, ஆமாம் உங்கள் அம்மா நீ வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்ட, பார்த்தீங்களா எங்கள் அம்மா என்ன தான் திட்டினாலும் நான் சாப்பாடுக்கு வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்காங்க, அந்த திட்டி உன்னை கூப்பிட்றாங்க, என்னடி பண்ணுறது, உங்கள் அம்மா சரியான திட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, எப்படி காவேரி சமாளிக்கிற, என்ன பண்ணுறதுங்க, சரி உங்களை எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடல, அதெல்லாம் ஐயாவை கண்டுபிடிக்க முடியுமா, மாப்பிள்ளை பேசுறது கூட தெரியாமல் பொண்ணு தான் பேசுன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுன்னு திட்டிகிட்டே இருக்காங்க, நீ எவ்வளோ திட்டு வாங்குறேன்னு இப்போ தான் புரியுது காவேரி எனக்கு, இப்போ தான் புரியுதுல்ல, இனிமேட்டாவது கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை ஆரம்பிங்கன்னு சிரிக்கிறாரு. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு